பெண்ணே மௌனங்கள் கூடாது, வாய்ப்பூட்டு சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது. வண்டெல்லாம் சத்தம் போட்டால் பூஞ்சோலை தாங்காது, முத்துக்கள் சத்தம் போட்டால் வண்டுக்கே கேட்காது. ஆடிக்கு பின்னாலே காவேரி தாங்காது, ஆளான பின்னாலே அல்லிப்பூ மூடாது. ஆசை துடிக்கின்றது. உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், என் பேர் சொல்லுமே. உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், என் பேர் சொல்லுமே. சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் தூரங்கள் கிடையாது, சொல்லாத காதல் எல்லாம் சொர்க்கத்தில் சேராது. எண்ணிக்கை தீர்ந்தாலும் முத்தங்கள் தீராது, எண்ணிக்கை பார்த்தாலே முத்தங்கள் ஆகாது. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டுப்பார், என் நெஞ்சை சொல்லுமே. உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், என் பேர் சொல்லுமே. அந்தி சூரியனும் குன்றில் சாயம், மேகம் வந்து கச்சையாக, காமன் பொங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாலம், தங்கு திங்கள் எற்றில் பொட்டும் இட்டு, வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு, நெஞ்சிலாடும் சுவாச சூட்டில் காதல் குற்றாலம், தேங்கினியும் தென்னலாய் நின்னருகே வந்து ஞான், ஒரு மந்திரமாய் காகலிகள் மூலவே, தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே, நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே, ஆலோலம் கிளிமுத்தேவா ஆதிரராவில் உரம்பிலியாய், செம்பூவே பூவே உன்மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ, சாய்ந்தாடும் சங்கில் துளிப்பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டே, படைக்கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ, மன்னவன் நிறங்கள் பல்லவன் ஒளியோ, மிழிகொண்ட மிழிகளில் ஒழியுமோ, நனையமே நறுகையில் நறுமணம் தூகாமோ. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். யாரென்று என காண செய்தாள், கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள். யுகம் யுகம் முகம் இது போதும், புகலிடம் என்று உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும். மறு உயிர் தந்தாள், நிமிர்ந்திடச் செய்தாள், நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச
அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனது அழைக்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அழைக்க தங்கும் உறைவிடம். அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா, நாவாலே துதிக்கிறோம் நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. நாவாலே துதிக்கிறோம் ராஜா, உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. நாவாலே துதிக்கிறோம் ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா, நாவாலே துதிக்கிறோம் ராஜா. உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நாவாலே துதிக்கிறோம் ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை காத்தினீரே, சுகம் தந்து இதுவரை காத்தினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாரை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாரை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அவனால் அப்படியாய் கருணா வரலாய் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேவனாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வாழை பிராயத்தில் போன கவங்களோடு கூட இருக்கும்படியாய் அவளை பாதுகாக்கும்படியாய் அவனுடைய எதிராளர்களை கட்டுரைத்து ஒப்புக் கொடுப்போம். தேவ கிருபை, தேவ தயவு தொடர்ந்து பிள்ளையோடு கூட வழிநடத்தும்படியாய், பிள்ளைகளுடைய பெற்றோரோடு கூட இருக்க முடியாது. அவர்கள் கற்றுக்
நாங்கள் சுமிக்கிறோம். வாழைப்பழ நடந்தவர்களோடு உடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. உடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். இந்த வாழைப்பழத்தில் இருந்ததான எல்லா நாச மோசங்களுக்கும் எல்லா தீங்குகளுக்கும் பொல்லாங்களுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் என் பிள்ளையை விலைக்கு காக்க முடியாது நாங்கள் சுமிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளையோடு உடைய கரம் உடைய பாதுகாப்பு உடைய அடைக்கலம் ஆண்டவரை கூட இருக்கும்படியாய் நாங்கள் சுமிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான பிரகாரமாய் காப்புடைய மறைவிலே உடைய பிள்ளையை வைத்து நீ பாதுகாக்கும்படியாக சுமிக்கிறேன். அவர்களுடைய சத்தியத்தில் நடக்கும்படியாக சுமிக்கிறேன். உடைய வார்த்தை குறிப்பிட நடக்கிறவர்களாய் சுப வாழ்க்கையில் அதிகமாய் ஈடுபடுகிறவர்களாய் கர்த்தருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய ஆடிய பிராயத்திலும் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் உங்கள் காணப்படும்படியாக நாங்கள் சுமிக்கிறோம். ஆண்டவரே கொடுக்க சுமிக்கிறோம். தாயாருக்காய் தாப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரை கர்த்தருக்குள்ளாய் நடத்தத்தக்கதான ஞானத்தை பலனை கட்டாய கொடுக்கும்படியாக சுமிக்கிறோம். தொடர்ந்து ஆதரவை கடந்து கொள்ளவும் வார்த்தையை நிலைத்திருக்கவும் அபிஷேகத்தை பெற்று வாழவும் கர்த்தாவை கிருபை செய்யும்படியாக சுமிக்கிறோம். எனக்கு சாட்சியாய் நிறுத்தீங்க முன்மாதிரியாய் நிறுத்தும்படியாக சுமிக்கிறோம். தொடர்ந்து வருவதான வார்த்தை பகுதிகள் கூட இருக்கும்படியாக சுமிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு காலிலும் கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் சுமிக்கிறோம். நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நல்லது. இப்பொழுது எங்கள் நாட்டிலே இருக்கிறதான சுவிசேஷகர் அது மாத்திரமல்ல ஐக்கிய மக்கள் சக்தியிலே அங்கே இலங்கையிலே பாராளுமன்றத்திலே இருக்கிறதான ஸ்டாலின் பாசவர்கள் இந்த இடத்தை வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். அவரை அன்போடு நாங்கள் உட்கார வைப்போம். விசேஷமாக இந்த நாளில் நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறோம். மனிதர்கள் விசேஷமாக தன்னுடைய எல்லா நன்மையான நாட்களை மிகவும் நல்ல சிறப்பாக செய்து சந்தோஷம் அடைய வேண்டும் சொல்லி விரும்புகிறார். அது திருமணமாக இருக்கட்டும், சாமத்தி விழா இருக்கட்டும், பர்த்டே இருக்கட்டும், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நன்மையாக நடக்கின்றன. வெளிநாடுகளிலையும் அப்படிதான். நான் அடிக்கடி யூரோப் தேசத்துக்கு போய் வருகிறேன். கடந்த கிழமை வந்து அங்கேயும் இப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மக்கள் இருக்கிற எல்லாம் சிறப்பாக செய்கிறார்கள். ஏதோ கஷ்டப்பட்டு செய்கிறார்கள். ஒரு சிலர் பணம் இருக்கிறதுனால செய்கிறார்கள், ஒரு சிலர் செய்ய வேண்டும் செய்கிறார்கள். ஆனால் எதை எப்படி செய்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவை. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிற, நம்புகிற, வணங்குகிற அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் போதகர்கள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அம்மாமார் தயவு செய்து கொஞ்சம் கலைக்க கூடாது, என்ன கவனிங்க. நான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். வேத வசனத்தை கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். மனத்தியாக பேச மாட்டேன், சீக்கிரமா முடிப்போம். நாங்கள் கவனிக்கிறோம். இந்த நாட்களிலே வாழுகிற இந்த நாட்கள், அது இலங்கை தேசமாயிருக்கட்டும், வெளிநாடாயிருக்கட்டும், எல்லா நாடுகளையும் ஒரு பொல்லாத சூழ்நிலை உருவாகிறது. நீங்க கேள்விப்படுவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய கிராமத்துல, நகரத்துல, தேசத்துல, வெளிநாடுகள்ல ஒரு பொல்லாத நாட்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு சமாதானம் இல்லை, மனிதருக்கு பாதுகாப்பு இல்லை. விசேஷமா உங்களை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீங்க வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான். நேற்று இருக்கிற நான் ஒரு செய்தி கேட்டு அந்த செய்தி நான் சொல்ல விருப்பம் நேரார்ந்த வரைய சொல்றேன். நீங்க சில நேரம் மறந்துருப்பீங்க. ஒரு வயதான ஒரு 74 வயதான ஒரு தாய் சிங்கள பகுதியிலே 17 வயசு ஒரு வாலிபர் கொண்டு விட்டார். நிலைமை அப்படித்தான் இருக்கு இந்த தேசத்துல. ஆனால் வேதத்தில் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற மனிதர்களுக்கு, விசுவாசிக்கிற மனிதர்களுக்கு அவர் பாதுகாப்பையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். நான் அதை அனுபவித்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆகினால் நான் உங்களுக்கு முன்பதாக இதை பேசுகிறேன். வேத சத்தியத்தை நாங்கள் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், வேத சத்தியத்தை அறிந்தால்தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் இந்த நாளில் விசேஷமாக நம்முடைய தனுஷுக்காக கிடைக்கும். அந்த பெற்றோர்களுக்கு போய் சேரும். நாங்கள் வந்தோம், சந்தோஷப்பட்டோம், சமாதானமாய் எல்லாரையும் சந்தித்தோம், கரைத்தோம், நன்றாக சாப்பிட்டோம் போறதை விட கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக
கொஞ்சம் காத்திருந்து முதலிடம் கொடுப்பது மிகவும் நல்லது. ஆகையால கொஞ்சம் சற்று என்னை கவனிங்க. வேதத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியத்தை நான் உங்களோட பேசுகிறேன். இந்த வசனம் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி பாதுகாப்பார். கர்த்தர் என்று சொன்னால் இயேசு, அந்த ஆண்டவர், அந்த கடவுள் எல்லா தீங்கான காரியத்திலையும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஆத்மாவையும் காப்பார். கர்த்தருடைய போக்கையும் உலகத்தையும் இருளப்பட்டு என்றென்றைக்கும் காப்பார். இப்ப நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பதாக நாங்கள் தனுஷுக்காவை சின்ன மகளாக கண்டோம். அந்த சின்ன மகள் எங்கேயும் போகலாம், எங்கேயும் விளையாடலாம், மொத்தத்தில் இருக்கலாம், பக்கத்து வீட்டு போகலாம். எதென்றாலும் பெருசா நாங்கள் பயப்பட தேவையில்லை. மகள் எங்கன்னு கண்டுபிடிக்க அல்லது தேடி ஓடி பயப்பட அவசியம் இல்லை. ஆனால் இன்று பெற்றோர்கள் என்னுடைய மகன் சாமர்த்தியப்பட்டுட்டா, பெரியாள் ஆயிட்டான்னு சந்தோஷப்பட்டாலும் ஒரு பயம் நமக்குள்ள இருக்கிறது. இப்ப பெற்றோர்கள் மகனை பாதுகாத்துக் கொள்ளணும். ஏன்னா பொல்லாத இடத்துல நாங்கள் வாழுகிறோம், பயங்கரமான ஒரு இடத்துல வாழுகிறோம். நம்முடைய சமுதாயம் கட்டி குட்டிச்சவராய் போயிருக்கு. கலாச்சாரம் இருக்கு, மதம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் இந்த யாழ்ப்பாண தேசத்தில் மிகவும் மோசமான நிலைமை காணப்படுகிறது. சொல்லித்தராக நீங்களை புரிந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த வாலிப இந்த பிராயத்திலே இந்த மகனை நான் பாதுகாப்பேன். எப்படி பாதுகாப்பேன்? எல்லா நாளும் பாதுகாத்துக் கொள்வேன். அவள் போகிற இடத்திலே பாதுகாத்துக் கொள்வேன், வருகிற இருக்கிற இடத்திலே பாதுகாத்துக் கொள்வேன், அவள் வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்வேன். இந்த பாதுகாப்பு மிக அவசியம். நான் அண்மையில சுவிஸ் தேசத்தில் போயிருக்கும் பொழுது 2 சகோதரிகளை ஹாலண்ட் தேசத்திலிருந்து என்னை பார்க்க, என்னிடத்தில் ஜெபிக்க கூட்டி வந்தார்கள். 2 பேர் நல்ல படித்தவர்கள், அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர்கள், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். பெற்றோர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள், பிள்ளைகள் அங்கே பிறந்து வளர்ந்தவர்கள். ஒரு மகனுக்கு 25 வயசு இருக்கும், இன்னொரு மகனுக்கு 27 வயசு இருக்கும். 2 பேருக்குமே யாழ்ப்பாணத்திலிருந்து திருமணம் பேசப்பட்டு, ஒருவர் மட்டக்களப்பிலிருந்து வந்தார், சொந்த மச்சார், இன்னொரு சொந்தத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தார்கள். வந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னால், பெற்றோர்கள் இந்த 2 மாப்பிளையும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. மட்டக்களப்பிலிருந்து வந்தவர்கள் சொல்லியாச்சு, யாழ்ப்பாணத்தில் வந்த மச்சானையும் வேணாம்னு சொல்லியாங்க. அவர்கள் பாருங்க சும்மா இருக்க இல்லை. மச்சனா இருந்தா என்ன, சொந்தக்காரனா இருந்தா என்ன, நீ வெளிநாட்டு இருந்தா அவங்க 2 பிள்ளைகளுக்கும் செய்வினை செய்திருப்பாங்க. ரொம்ப மனவேதனை நான் சொல்கிறேன். நான் உலகம் எங்கும் சுற்றி இருக்கிற மனுஷன், பல ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கிறேன். நம்முடைய சொந்த பந்தங்கள் யாழ்ப்பாணத்தில் நம்முடைய மக்களை பார்க்கிறேன். சில நேரம் நீங்க நினைக்கிற வெளிநாட்டுல கொடி போட்டு நல்லா நல்லா இருக்கிறாங்க, வாழ்றாங்க. பணம் உண்மைதான். அங்கேயும் கஷ்டமும் துன்பமும் வேதனையும் பிசாசத்தோடையும் வியாதியும் மனுஷனை போட்டு வாழ்க்கை வரைக்கும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப இந்த 25 வருஷம் திடீர்னு இரவுல சத்தம் போட்டதுனால இந்த அம்மா என்ன செஞ்சிட்டார்கள், கொண்டே ஹாஸ்பிட்டல்ல விட்டார்கள். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளைக்கு மென்டல் வைத்தியம் சொல்லி ரொம்ப காரமான மிகவும் பயங்கரமான ஊசி ஏற்றி அந்த பிள்ளைக்கு நடக்க இயலாத ஒரு சூழ்நிலை. மற்ற சகோதரிக்கும் இதே நிலைமை தான். கடைசியாக நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இயேசுவை பிரார்த்தனை செய்து விடுதலையாகும். இதை பார்க்கிறவர்கள் மதம் மாற்றுகிறாங்க சொல்லலாம். அதை குறித்து எனக்கு உண்மையாக கவலை கிடையாது. என்னுடைய விருப்பம் மனுஷர்கள் சமாதானமாய், சந்தோஷமாய், நன்மையாய், ஆசீர்வாதமாய் வாழணும். அது என்னுடைய விருப்பம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் வசனத்தை கவனித்தோம். பாதுகாப்பு அருமையான இந்த இடத்துல கூடியிருக்கிற தாய்மாரே, தம்பிமாரே, ஐயமாரே, சகோதரிகளே, சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? உங்களுடைய சரீரத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பார்கள்? அரசியல் ரீதியாக பாதுகாப்பு இருக்கிறதா? இல்லை. நம்முடைய மத ரீதியாக பாதுகாப்பு இருக்கிறதா? இல்லை. இன்றைக்கு சொந்த மச்சான், மாமன், தகப்பன கூட நம்ம
நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. போத வசலால் அடிமைப்பட்டிருக்கிற சில வாலிபர்கள் செய்கிற சில அனாவசியமான காரியங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எப்படி அவர்களோடு பழகிறது, எப்படி கலைக்கிறது சொல்லி யோசிக்க வேண்டியது. ஆகையினால் பொம்பளை பிள்ளைகளை வைத்திருக்கிற நீங்கள், உங்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிற நீங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பொல்லாத நாட்களை இருக்கிறீங்க. சும்மா இல்லை. நாங்கள் தனுஷிகா பெரிய பரிசு ஆயிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட இயலாது. உண்மையாக பயப்படணும். ஐயோ இனிதான் நான் பிள்ளையை பாதுகாக்கணும், இனிதான் ஜெயந்திக்கு ஒரு பயம் வரணும், திருவாக்கு ஒரு பயம் வரணும். கொஞ்சம் வசதியா கேட்கணும். பிள்ளை எங்க போனா, யாரோட போனா, எந்த ஃப்ரெண்ட்ஸோட போனா. போன ஜூன் மாசம் 21ஆம் தேதி இதெல்லாம் சொல்ல விருப்பம் சொல்றேன், தப்பா எடுத்துக்கலாம், ப்ளீஸ் மன்னிச்சு கொள்ளுங்க. 21ஆம் தேதி வெசாக் போய் உங்களுக்கு தெரியும், எல்லாம் பயங்கரமா கொண்டாடுறாங்க. பௌத்தர்கள் கொண்டாடினார்கள். தெரியும், இலவசமா சாப்பாடுலாம் கொடுத்தார்கள், எல்லாரும் கொண்டாடினாங்க. அந்த நேரத்துல 16 வயசுக்குள்ள தன்னுடைய சொந்த ஆட்சின்னா அம்மாவோட அந்த இதை நிகழ்ச்சியை பார்க்க போறது சொல்லிட்டு, அம்மா நீ இங்க இரு, நான் கடைக்கு போயிட்டு வா, நீங்க இருந்து இதை பார்த்து கொண்டு. போன பிள்ளைய காணவில்லை, போன பிள்ளைய காணவில்லை. அந்த ஒரு பரிசுத்த நாள் நமக்கு சொல்லுகிறார்கள், முக்கியமான சொல்லுகிறார்கள். பௌத்த நாட்களே 8 பேர் அந்த குழந்தையை ஒரு சவுக்காரில் கூட்டி கொண்டு போய் எடுத்துட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ்ல அந்த பிள்ளை போய் வாக்குமூலம் கொடுத்தது. இதுதான் இந்த நாடு இப்படி கெட்டு போயிருக்கு. மிக கவனமாய் இருக்கணும். அப்படியானால் நாங்களும் நீங்களும் வணங்குகிற நம்புகிற கடவுள் நம்மை பாதுகாக்கணும். மனுஷனுடைய பாதுகாப்பு மனுஷனுக்கு தேவை, சொந்தக்காரனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. அதே இடத்துல நாங்கள் விசுவாசிக்கிற நம்புகிற அந்த தெய்வமும் நம்மை பாதுகாக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் பாதுகாக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு சில சூழ்நிலை பாதுகாக்கிறதா அம்மா அப்பா, எல்லா சூழ்நிலையும் பாதுகாக்க முடியாது. தவறலாம், தவறி விழுந்தலாம், ஏமாற்றப்படலாம், யாரால் ஏமாற்றப்படலாம். ஆனா கடவுள் நம்மை பாதுகாக்க அவர் ஒரு பொருத்தனை செய்கிறார். அவர் சொல்ற, இல்லை நான் உங்களை பாதுகாப்பேன், வியாதிகள் வராது போல என்னை பாதுகாப்பேன், துன்பங்கள் வராது போல நான் பாதுகாப்பேன், பிசாசின் தொல்லைகள் வராது போல நான் பாதுகாப்பேன், உனக்கு நீ சுகமாய் நல் வாழ்க்கை உனக்கு வரும்படியாக நான் உன்னை பாதுகாப்பேன், நீ ஆசீர்வாதமாய் பெற்றோர் கூட சமாதானமாய் வீட்டிலே நல்லா இருக்கும்படியாக நான் உன்னை பாதுகாப்பேன், சந்தோஷமாய் இருக்கும்படியாக நான் பாதுகாப்பேன். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு நன்மையான காரணம். இந்த நன்மை நாங்கள் அறிந்ததுனாலதான் இன்றைக்கு எந்த ஒரு கொண்டாட்டத்திலையும் அந்த நன்மையை நம்ம சொல்லாமல் போறது நல்லதல்ல. ஆகையால் அருமையான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த என்னுடைய உடன்பிறப்புகளே, நான் கொழும்புல இருந்தாலும் நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான். சிந்தியுங்கள். இந்த உலகம் ஒரு பயங்கரமான மோசமான ஒரு காலத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. 3வது உலக யுத்தம் ஐரோப்பாவில் வந்து விடுவா என்று சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் மிகவும் பயந்திருக்கிறார்கள். எல்லாரையும் கூட இங்கிருந்து போனவர்கள் பயந்திருக்கிறார்கள். ஏன் திருப்பி அனுப்புகிறார்கள், திருப்பி அனுப்பப்படுவார்கள். விசாக்கள் இல்லை, வேலை இல்லை, நிறைய பணத்தை செலவழித்து வாலிபர்கள் போயிருக்காங்க. நேற்று கூட ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாரா, சார் 85 லட்சம் உண்டாலும் பரவாயில்ல, நான் தாரேன், அனுப்புறீங்களா? எங்க அனுப்புறேன்? அந்த 85 லட்சத்தை இங்க வச்சிருந்தா நல்லா இருக்கு. அப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இலங்கை தேசத்துக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய நிலைமை உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். வரிதான் கட்டணும், சம்பாதிக்கிறோம், வரி கட்டணும். 6 வருஷம் நிறைய வரி கட்ட வரும். வரி கட்டி இப்படியே வாழ வேண்டியதான். நமக்கு பாதுகாப்பு கிடையாது, நன்மை கிடையாது. மனுஷர்களாலே நாங்கள் நம்பி இருக்கிற காரியங்களால எந்த நன்மையும் நமக்கு இல்லை. ஆகையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமாய் நன்மையாய் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் நம்புகிற விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புங்க, விசுவாசித்து பாருங்க, அவரை கூப்பிட்டு பாருங்க. துக்கமான நேரத்திலே, துயரமான நேரத்திலே, பிரச்சனையான நேரத்திலே, ஆபத்தான நேரத்திலே, கவலையான நேரத்திலே இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமாக அவருக்கு உதவி செய்யலாம். ஆகையால் நாங்கள் இந்த நாளிலே அருமையான மகளை நாங்கள் ஆசீர்வதிக்க போகிறோம். தேவனுடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு தேவை. அவள் பாதுகாக்க இருக்க வேணும். நமக்கு தெரிந்த அருமையான சின்ன பிள்ளைகள் நமக்கு தெரியும். அதனால தான் நான் ஓடி வந்தேன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் மகளோட இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம். பாஸ்டர் சீக்கிரமா வாங்க.
நாங்கள் சபையார்கள் தயவு செய்து ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். நாங்கள் செபிக்க போகிற மகளுக்காக எல்லாரும் நாங்கள் செபிக்க போகிற உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கணும். சுகமாக இருக்கப்படி நன்மைகளோடு நல்ல ஒரு காலத்துக்காக வாழும்படியாக பாதுகாப்பாக வாழணும். வசனத்தை நாங்கள் வாசித்தது போல பாதுகாப்பாய் வாழணும். கர்த்தர் அந்த பாதுகாப்பை கொடுப்பாகவே இயேசு கிறிஸ்துவை நம்புகிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டு உதவி செய்வார் நிச்சயமாக. அருமையான ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது மட்டுமாய் ஆண்டவரே, தனுஷிகாவை நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி ஞானத்தையும் விவரத்தையும் புத்தியையும் கொடுத்து இந்த ஆண்டவரை இந்த நாளை நீங்கள் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். மகள் மீது உம்முடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் தங்குவதாக. நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் இந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம். சுகமாக இருப்பார், சந்தோஷமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ரத்தப்பட்டு மூடுகிற பாதுகாப்பாக இருக்கட்டும். எல்லாருடைய பார்வைக்கு மகள் நன்மை உள்ள ஒரு கிருபை உள்ள மகளாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாத மகளுக்கு பெருகட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருகிற, எல்லா மக்கள் மத்தியிலே சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு நன்மையான ஒரு மகளாக, மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்புள்ள ஒரு மகளாக, இயேசுவுக்கு முன்மாதிரியான வாழக்கூடிய ஒரு மகளாக நீங்க உதவி செய்யப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்துங்க. தேவ கிருபை பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய கரம் மகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அன்புள்ள ஆண்டவரே, அந்த மகளை கொடுத்த பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் உண்மை அறிந்திருக்கிறார்களப்பா. தொடர்ந்து நம்முடைய சத்தியத்துக்குள்ளாய் நடத்துங்க. இயேசுமாய் அண்ணனுக்காய் அக்காவுக்காய் ஜெபிக்கிறேன். இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு சுவாமி. இந்த காலகட்டங்களில் கர்த்தாவே உங்களுக்குள்ளாய் தொடர்ந்து ஓட, தொடர்ந்து மக்களாய் காத்திருந்து ஜெபிக்க ஆண்டவரே, மகளுக்காக ஆண்டவரே பாரப்படத்தக்கதாய் கர்த்தாவே உங்களுக்கு நல்ல பலனை ஞானத்தை நிலைமையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைக்குரிய தேவைகளை சாதிக்கத்தக்கதான ஆண்டவரே எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜோபு சுற்றி வேலையெடுத்தது போல இந்த குடும்பத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேலையெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாய் இந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென். எண்ணமே என் உன்னால உள்ள பூந்தது தன்னால, கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர, கொஞ்சம் காதல் வளர, உள்ள வெக்கம் வளர, அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிற்குது, மோகம் சுக்குது, வாட்ட திக்குதம்மா, நெஞ்ச பூட்டி வச்சத வந்தொடைச்சிட்டம்மா, கட்சி சேர நிற்குது, கண்ணழைக்குது, பொண்ணனைந்திடமா, அன்பு தேங்கி நிற்குது, வந்தெடுத்துக்குமா.
தாவி ஓடுறான் அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறான் சந்தன மாலை அள்ளுது மாலை வாசம் ஏறுது என் கிளி மேல சங்கிலி போல சேர தோணுது சக்கர ஆல சொக்குது ஆல மால மாத்த மாம வரட்டுமா கண்மணியே சாதனிசா கனிசா மாக மாக சாதனிசா கதசா தாபக சகக சிதனிசா வழியில பூத்த சாமந்தி நீயே விழியில சேர்த்த பூங்கொத்து நீயே அடியே அடியே பூங்கொடியே கவல மறக்கும் தாய்மடியே அழகே அழகே பெண் அழகே கரையில் நடக்கும் தேரழகே நிழலாட்டம் பின்னால நான் ஓடி வந்தேனே ஒரு வாட்டி என்ன பரமா ஒத்தையடி பாதையில தாவி ஓடுறேன் அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறேன் பலமுறை நீயும் பார்க்காம போன இரும்புக்கு மேல துருவேன உசிர உனக்கே மேந்து விட்ட இருந்தும் நெருங்க பயந்துகிட்ட உயிரே உயிரே என் உயிரே உலகம் நீதான் உயிரே மனசில் நான் கண்ணாடி உடைக்காத பந்தாடி வதைக்காத கண்ணே கண்மணியே ஒத்தையடி பாதையில தாவி ஓடுறேன் அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறேன் நெஞ்சில் வீசும் கண்மணி வாசம் காட்டு செண்பகமே சங்கதி பேசும் கண்கள் பூசும் காதல் சந்தனமே பறவை போல பறந்து போக கூட சேர்ந்து நீயும் வருவியா கண்மணியே கொஞ்சிடவே
முகத்தில் வைரக்கல்லு நானோ மழை பெஞ்ச உப்பு கல்லு ஒன்ன தொடவோ விரல் படவோ ஒரு பொருத்தம் எனக்கேது நான் தரமான தங்க கட்டி நீ தகரத்தில் கெட்டி பெட்டி என்னை அடைக்க காத்து கிடக்க உன்னை போல ஆளும் ஏது ஆசைக இருந்தா கூட மனம் மசியாது ஆத்துல விழுந்தா கூட நிழல் நனையாது உள்ளுக்குள் உள்ளக்கிருக்கு ஒண்ணு சும்மா விடாது ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்காளா ஏன் ராசாத்தி ராசாத்தி ரங்கூனுக்கு ராசாத்தி ராப்பகலா காத்திருக்காளா முட்டை தூக்கி பார்த்தேன் இப்ப பூ முட்டை தூக்க போறேன் ஏலஞ்சிருக்கி ஒன்ன முறுக்கி ஏன் அருணாக்கே ராக்க போறேன் விழியால் தொட்ட அழகே இந்த ஆசை மாறாதே முதலாய் சிலு சிலுப்பு முதுகு தண்டில் கூறு குறுப்பு முழுவ வரும் எனக்கு சொல்வாய என் அடி மனசில் சுகம் இருக்கு அடி வயத்தில் பயம் இருக்கு அதுக்கு மட்டும் மருந்து சொல்வாய குட்டி உன் பேர் என்ன முயல் குட்டி யார் இந்த முயல் குட்டி உன் பேர் என்ன முயல் குட்டி வெள்ளை வெள்ளையாய் வித்தியாசமாய் வீதி கடக்கும் துண்டு மிகமாய் யார் இந்த முயல் குட்டி உன் பேர் என்ன முயல் குட்டி தீலெறியும் மூங்கில் காட்டில் திசையை மறந்த பட்டாம்பூச்சியாய் வர வர பண போக்குவரத்தில் பலூனை தோலைத்த பச்சை பிள்ளையாய் யார் இந்த முயல் குட்டி உன் பேர் என்ன முயல் குட்டி
அச்சத்தாலே ஆசீர்வதித்தாய், பார்த்த பார்வையில் பச்சை குத்தினாய், பயந்து விழினால் பைத்தியம் செய்தாய். உந்தன் பின்னால் நான் வருவேனோ, எந்தன் பின்னால் நீ வருவாயோ? சாலை கடக்க முடியும் முன்னால் உன்னை கடக்க முடியாதென்னால், முடியாதென்னால். யார் இந்த முயல் குட்டி? உன் பேர் என்ன முயல் குட்டி? ஒரு கை காட்டி என்னை அழைத்தால், இரு கை நீட்டி ஏந்திக் கொள்வேன். பெண்ணே நீயும் சாலை கடந்தால், இரவு பெருங்கடல் நானும் கடப்பேன். சாலை கடந்தால் மறப்பாயோ, சாகும் வரையில் மறப்பேனோ? சாலை கடக்க முடியும் முன்னால் உன்னை கடக்க முடியாதென்னால், முடியாதென்னால். யார் இந்த முயல் குட்டி? உன் பேர் என்ன முயல் குட்டி? வெள்ளை வெள்ளையாய் வித்தியாசமாய் வீதி கடக்கும் துண்டு மேகமாய், யார் இந்த முயல் குட்டி? தீயிலெரியும் மூங்கில் காட்டில் திசையை மறந்த பட்டாம்பூச்சியாய், பரபரப்பான போக்குவரத்தில் பலூனை தோலைத்த பச்சை பிள்ளையாய், யார் இந்த முயல் குட்டி?
நீ என் கனிமா ஆசை பட வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே ஏ உன்னத்தான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏய் பாரா பூவாரா கைசீரா என் வீரா ஏ நெத்தி இல்ல நெல்லவட்டம் வச்சவனோ சுறவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஏ பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே ஏ கபடி போறா மல்லி மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா பூவாரா கைசீரா ஏ மாறா ஏ நெத்தி இல்ல நெல்லவட்டம் வச்சவனோ சுறவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே ஏ ட்ரம்பட் என்ன சே 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 சட்டு மொத்த தென் மாவட்டம் அம்மாடி ஓ அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாளு உன்னை பார்த்துதான் தடுமாறுறேன் புயல் காத்துல பொறியாகுறேன் அடிமாடு நான் விரண்டு ஓடுறேன் ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார அம்மாடிவான் அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாடு
அழகில் ஏறும் போத பொட்ட புள்ளவன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேன்னு ரெக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள அடைஞ்சேன்னு ஆத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற மாடியும் அழகு செமதூளு உன்னை கண்டா பொழுதும் திருநாளு கண்ணீரண்டு போதவில்லை கட்டழக பார்த்து சொல்ல ஒட்டு மொத்த ஒயில காண 10 சென்மோ எடுப்பேனே கட்டு செட்டா கனிஞ்ச ஒன்ன கட்டி வச்சு ரசிப்பேனே தேசாதி தேசம் வர தெரிஞ்ச அம்மாடியும் அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாளு பத்தவைக்கும் பார்வைக்காரா பொறுத்திடுவீரா தொடர்ந்து பதற செய்வீரா சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா மனசு இயங்கல சீரா தாசா கிட்ட நெருங்குறலேசா நான் ஒருங்குறேன் தூசா எட்ட போயிடுறா வெரசா வெரசா தாசா இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா விரல கோக்காதே கோக்காதே கோக்க கேட்காதே அப்படி பார்க்காதே அப்படி மட்டும் பார்க்காதே எதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்ல சொல்லாதே சுழட்டி செல்லாதே சுழட்டி விட்டு செல்லாதே பத்த வைக்கும் பார்வைக்காரா ஏ பார்வைக்காரா பத்த வைக்கும் பார்வைக்காரா மரரரே சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா மனசு இயங்கல சீரா முழிச்சு பார்க்கும்போது உன் தோணுல கடக்கணும் நினைச்சு நெளிஞ்சதெல்லாம் தினம் தினம் நடக்கும் கிடைச்ச நேரம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கணும் அடிச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும் சத்தமே இல்லாமைய மொத்தத்தையும் சரிச்சுட்ட சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாச்சு போட்டுட்ட ராசா இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா தாசா கிட்ட நெருங்குற லேசா நான் ஒரு
கண்ணு ஊறுதே கண்டமாகுதே புத்தி மாறியே சத்தம் போடுதே ஓ ஓ நீ தொட்டு பேச கூச்சமாகுதே மூச்சு வாங்குதே காலு ஓ வழி போகலாங்குதே ஓ உள்ளார கையோட அவ பார்த்த பார்வை கையோட அவளோட போத கண்ணாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே கையோட அவ பார்த்த பார்வை கையோட அவளோட போத கண்ணாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே நிலவுல ஒரு பாதியா நிலத்துல விழும் நீதியா எனக்குன்னு வந்து ஜோடியா மயக்குது என்ன கோடியா நிலவுல ஒரு பாதியா நிலத்துல விழும் நீதியா எனக்குன்னு வந்து ஜோடியா ஜோடியா மயக்குது என்ன கோடியா கோடியா அழகு நானியும் நானும் கிட்டே இல்லை யாரும் காத்தலா யாரு வாசம் மூவரில் மோதி பேசும் சிரிச்சா போதும் கத்தி வீசுதே மின்னல் பேசுதே அந்த நேரமே கண்ணு கூசுதே என் ஊரே சாசிக்கி ஓடுதே சொக்கி ஓடுதே என் கனவெல்லாம் குட்டி போடுதே உள்ளார ஐயோட அவன் பார்த்த பார்வை ஐயோட அவனோட போத தன்னாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே ஐயோட அவன் பார்த்த பார்வை ஐயோட அவனோட போத தன்னாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே மேலே ஆசை ஆசை வைத்தேன் என்னை அள்ளி சாப்பிடாதே முந்தன் நெஞ்சில் ஓய்வெடுத்தேன் என்னை எங்கு கூப்பிடாதே உன்மேல் ஆசை ஆசை வைத்தேன் என்னை அள்ளி சாப்பிடாதே உந்தன் நெஞ்சில் ஓய்வெடுத்தேன் என்னை எங்கும் கூப்பிடாதே நிலவுல ஒரு பாதியா தெல்லாம் காதலா விழும் நீதியா பலமே நின்று எனக்கு வந்து ஜோடியா மயக்குது என்ன கோடியா நிலவுல ஒரு பாதியா கமானி எலுனா விழும் நீதியா புதாவா எனக்கு வந்து ஜோடியா மயக்குது என்ன கோடியா கோடியா பாடி என் பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே வாடா என் அம்புலி மச்சானே என்ன அம்புல தச்சானே என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம் பாரி தந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம் ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம் கோடி சந்திர உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும் கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்னை விட்டு விலகி போகிறனே ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம் ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட தெரியாதா அட ஆடியா
கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் வா தேடி தேடி போவோம். இதழ் சேர்ந்திருக்கும் அந்த நேரத்திலே விழிமூடி நீ இருக்கும் வேளையிலே என்னென்ன வர வேண்டும் என்பதை நான் வேண்டி வேண்டி கேட்பேன். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழித்துணையே வழித்துணையே. வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாபா ஓடி திரிவோம் வா, என் துணையே வழித்துணையே நீயே. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. அறவே இல்லை உறக்கம், அதற்கும் இல்லை இரக்கம். இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடையில் நின்றாயே, இது நியாயமா? நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன், பார்வை பாரடி பெண்ணே. என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணே. கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன், பார்வை பாரடி பெண்ணே. என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணே. எனக்குள்ள புதிதாக புது காதல் நீ தந்த, மனசாகும் வலி கூட சுகம்தானே நீ சொன்ன. சொத்தான சொத்தான யார் பார்த்தும் சிக்கான என் நெஞ்சில் ஏன் வந்து என்னோட திக்கான அரபார்வ நீ பார்த்து அடி நெஞ்ச கொள்ளாத நிழல் கூட நடக்கின்ற சுகம் கூட நீ தந்த. கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன், பார்வை பாரடி பெண்ணு. என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணு. கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன், பார்வை பாரடி பெண்ணு. என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணு. மொழி கூட அழகடி, ஆயுள் நீட அது போதும் வருடி. உந்தன் முதடின் ஓரங்கள் மறைக்கும் புதுமொழி, அதை உடைத்தெறி. வெள்ளை பூவே நீ எந்த நிலவடி, எந்த வானை மறைக்கின்ற அழகி. உந்தன் உயிரை என் சுவாசம் தொடுதென கூறடி, வந்து கூறடி. நிலவே மலரே கவியே அழகே அணையா
என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா